Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 4 Exercise 4.3 இந்த வீடியோல பார்க்கலாம். 15th question. In an examination, a student has to answer 5 questions out of 9 questions in which 2 are compulsory. 2 question கண்டிப்பா attend பண்ணிருக்கணும். 9 questionல 2 questions compulsory நம்ம என்ன பண்ணிருக்கணும் attend பண்ணிருக்கணும். In how many ways a student can answer the question அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆன்சர்ஸ் வேணும்? நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து 5 கண்டிப்பாக வேணும். அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இப்போ 2 கொஷின் கம்பல்சரின்னு சொன்ன பிறகு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7. அடுத்து நம்பர் ஆஃப் ஆன்சர் எவ்வளோ இருக்கும்னா 5 minus 2 3. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் 5 கொஷின்ஸ். டோட்டல் 7, 3 வேணும். ஸோ 7C3. 7 into 6 into 5. 1 into 2 into 3. 3 2s are 6. 7 5s are 35. So 35 ways and எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 9. எவ்வளோ ஆன்சர் பண்ணும்? 5 ஆன்சர் பண்ணும். அதில் 2 கொஷின் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணும் சொல்லிடுறாங்க. அப்போ 9லேருந்தே 2 நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டா 7. அப்போ ஆன்சர்லேயும் 2 செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டணும் 3. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறது 7C3 கண்டுபிடிச்சா போதும். எப்பவும் போல சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின், find the number of ways of forming a committee of 5 members out of 7 Indians and 5 Americans. 5 பேர் இருக்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். டோட்டலாக 7 இண்டியன்ஸும் 5 அமெரிக்கன்ஸும் இருக்காங்க. ஸோ தட் ஆல்வேஸ் இந்தியன் வில் பி த மெஜாரிட்டி இன் கமிட்டிஸ். இந்தியாவிலேருந்து எடுக்கிற மெம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் எவ்வளோ? 7. அடுத்தது நம்பர் ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து 5. கமிட்டி மெம்பர்ஸ் நம்பர் ஆஃப் கூட எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து 5. மெஜாரிட்டி ஃப்ரம் இந்தியன். ஸோ இப்போ இது வந்து ஒரு டேப்லோ காலம் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேப்லோ காலம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்தியன்ஸ் வந்து 7, அமெரிக்கன்ஸ் 5. காம்பினேஷன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு. ஸோ இப்போ 5 கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கணும். மெஜாரிட்டி ஃப்ரம் இந்தியன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்தியன்ஸ் 4 இருக்கலாம், அமெரிக்கன்ஸ் 1 இருக்கலாம். அப்போது 7 இந்தியன்ஸில் 4 பேர் வேணும். இன்டூ 5 அமெரிக்கன்ஸில் ஒரு மெம்பர் சூஸ் பண்ணும். அடுத்தது 3 2. 3 + 2 5. ஸோ ஃப்ரம் 7 3 மெம்பர்ஸ் இந்தியாவிலேருந்து. ஃப்ரம் 5 மெம்பர்ஸ் ஃப்ரம் 5 அமெரிக்கன்ஸ் 2 மெம்பர்ஸ் எனக்கு வேணும். லாஸ்டில் இங்கே 5மே இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ் வந்து 0. ஸோ 7லேருந்து எனக்கு 5 மெம்பர்ஸ் வேணும். 5 அமெரிக்கன்ஸ்லேருந்து 0. ஸோ இதுதான் நம்மளோட காம்பினேஷன்ஸ். இதை கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? therefore total number of ways 7C4 into 5C1 plus 7C3 into 5C2 plus 7C5 into 5C0. 7C4 அப்போ 7 minus 4 3. 5C1 5. 7C3 அப்படியே இருக்கட்டும். 5C2 அப்படியே இருக்கட்டும். இப்போ 7C5 வந்து 7C2. 7 minus 5 2 into 5C0 வந்து 1. இதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். 7 into 6 into 5. இப்போ 3 இருக்குன்னா 3 நம்பர் தெரியும் இல்லையா? 3னா 1 into 2 into 3 into 5 plus 7C3. 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3
into 5c2, 5 into 4, 1 into 2, 7c2, 7 into 6, 1 into 2 into 1. So 2 3s are 6 cancel. 7 5s are 35 plus into 5 வந்து 175 plus same 2 3s are 6, 2 1s are 2 2s are 10. 35 into 10 350 plus 2 1s are 2 3s are 7 3s are 21. மூணுத்தையும் ஆட் பண்ணா 6 546 கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.